Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. புவி வெப்பமாதலால் அட்லாண்டிக் பெருங்கடலில் இயங்கி வரும் அமோக் எனப்படும் கடல் நீரோட்ட திருப்ப சுழற்சி முறை பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பூமியின் தென்பகுதி வெப்ப நீரையும் வடபகுதி குளிர் நீரையும் சுழற்சி முறையில் கடத்தி உலக காலநிலையை சமன்படுத்தும் ஒரு மாபெரும் கன்வேயர் பெல்ட்டாக அமோக் எனப்படும் அட்லாண்டிக் கடல் நீரோட்ட திருப்ப சுழற்சி முறை செயல்படுகிறது. பூமி பந்தில் தென்பகுதியிலிருந்து வெப்பமும் கனிமமும் நிறைந்த கடல் நீரை பூமியின் வடக்கு நோக்கி பயணிக்க வைக்கிறது. அந்த நீர் வட அரைக்கோளத்தில் உள்ள ஆர்டிக் பகுதிகளை அதிக குளிரிலிருந்து சற்று வெப்பமாக்குகிறது. அதோடு பூமியின் தென் அரைக்கோளத்தில் இருக்கும் கனிமங்களையும் நீரோட்டம் தன்னோடு கொண்டு செல்வதால் வட அரைக்கோளத்தில் கடல்வாழ் பல்லுயிர் மண்டலம் பாதுகாக்கப்படுகிறது. மீண்டும் வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்துக்கு குளிர்ச்சியான நீரையும் கனிமத்தையும் நீரோட்டம் சுழற்சி போல கொண்டு சேர்க்கிறது. பல லட்சம் வருடமாக பூமியை காலநிலை சமன்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அமோக் உயிர் வாழ்வியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கடல் வெப்பமடைவதால் ஆர்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் உருகி நன்னீர் கலப்பதால் இந்த நீரோட்டத்தின் வேகம் குறைந்து வருகிறது. இதனால் இந்தியாவின் பருவமழை கணிக்க முடியாத அளவுக்கு மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சுழற்சி முற்றிலும் தடைப்பட்டால் ஐரோப்பாவின் 60 விழுக்காடு பகுதிகள் கடுமையான பனியால் மூடப்படும். அதே நேரம் இந்தியா போன்ற நாடுகளில் வெப்பம் தீவிரமடைந்து உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். விஞ்ஞானிகளின் தரவுகளின்படி 2050ஆம் ஆண்டுக்குள் அமோக் நீரோட்டத்தின் வேகம் 10 முதல் 20 விழுக்காடு வரை குறையும் என்றும் 2100ஆம் ஆண்டுக்குள் இந்த சுழற்சி முற்றிலும் அறுபட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே புவி வெப்பமாதல் தொடர்பாக நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில்தான் இந்த புவியின் எதிர்காலம் உள்ளது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.